மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக சார்பில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுகிறார் என்றும் அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதி முழுவதும் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தொடர்ந்து அதிமுக, திமுக பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடுகள் பற்றி பல்வேறு வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் அதிமுக, பாஜக, பாமக போன்ற பல்வேறு கூட்டணி கட்சி சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அதிமுக சார்பில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக தான் இந்த தொகுதியில போட்டியிட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி 3 முறையும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த முறையும் அதே சமயத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. அதே சமயத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தான் போட்டியிடுகிறார் என கூறப்பட்டு குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்கள், குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், வெப்படை, தெற்குப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பி தங்கமணி அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கி தற்போதே இருந்து சுவர் விளம்பரம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அதற்கு முன்பாகவே அதிமுக சார்பில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றுதான் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுகிறார். அவருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகிறது என சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ள நிலையில் பாமக, பாஜக போன்ற பல்வேறு நிர்வாகிகள் மத்தியில முகம் சுழிப்பு ஏற்பட்டிருக்கின்ற என்று குறிப்பிட்டால் இந்த முறை குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில நாங்கள் போட்டியிடுகிறோம், பாஜக போட்டியிடுகிறோம் என கூறப்பட்டு வந்த நிலையில தற்போது அதிமுக தான் போட்டியிடுகிறது என ஒரு நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.